தனுசு ராசிக்காரங்களை உங்கள் வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு கஷ்டம்தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தனுசு ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருந்துதா? இல்லை, எல்லா ராசிக்கும் தான் கஷ்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். மற்ற ராசிக்காரங்களை தனுசு ராசி கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே தனுசு ராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்க போறீங்க. உங்களுடைய குறை சொல்லுக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க. முடிஞ்ச உடனே உங்ககிட்ட தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அவங்க வந்து உங்கள் உதவியை கேட்காம போயிடுவாங்க. அது முன்னோடி பண்ண தூரத்தை எல்லாம் மறந்து மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. வாழ்க்கை எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள். வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுமையாக மாறப்போகுது. மே 14ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. இனி மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்கப் போகுது. இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகணங்கள் சேர்க்கை ஒன்றாக நடக்க இருக்கு. இதில் உங்கள் வாழ்க்கை நிறையவே முழுவதுமாக மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் கஷ்டப்பட்டு இழந்துட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய நாட்கள் 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் கடந்த 2-3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா பெரிதாக வந்து பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னு அது தனுசு ராசிக்காரங்க தான். இனி வரக்கூடிய நாட்களில் முன்னேற்ற பாதைக்கு அடியெடுத்து வைக்க போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய அத்தனை டைம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டம் பிரச்சனை தானாக உங்களை தேடி வந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க சொந்தமாக இழந்து தனக்கு நெருக்கமான உறவுகளை இழந்திருப்பீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நின்று இருக்க அப்படின்னு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் தயவு செஞ்சு என்னை உன் கூட கூட்டிகிட்டு போயிரு கடவுளேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டம். அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர் நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய நீங்கள் என்றைக்குமே பண்ணுவீங்கன்னா எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருந்திருக்கீங்க. தனுசு ராசிக்காரங்க நீங்கள் என்னைக்கு மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளை மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள். கொடுத்த சிவந்த கரங்கள் சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே என்னை சொல்லி காட்டுற பழக்கம் உங்ககிட்ட என்னைக்கும் கிடையாது. வரக்கூடிய நாட்கள் அதாவது 17-18 எல்லாம் நீங்கள் உங்களுக்கான இந்த ராசி பகவான் எல்லாம் உங்களுக்கான வக்கர யுக்தி நிவர்த்தியாக போகுது. கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் குரு பெயர்ச்சி மூலமாக தனுசு ராசிக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த காலத்தில் ஏதோ ஒரு கிடைத்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. 10,000-15,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு பிடித்த வேலைக்கு வேலை இல்லாமல் இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலை சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் தனியார் வேலை எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. நண்பர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறத பல வழிகள் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே
தானாக உங்களை வந்து சேரும். ராகு கேது உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் ராசி இளர் வாழ்க்கையில் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாக இருக்காது. தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே பயப்படுறது இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி நினச்சிதான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணி கெட்டது பண்ணுவார். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது, அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க 2 பேரும் கிரகணங்களும் சேர்த்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு தனுசு ராசிக்காரங்களை அழைச்சிட்டு போவாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு 5-6 வருஷமாக மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு சொந்த கம்பெனி ஆளை வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது எதுவும் அதில் கிடைச்சிருக்காது. இனி இந்த குரு பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு மூலம் உங்களுக்கு விரைவாக கிடைக்கப் போகுது. இனி இந்த வார்த்தைகள் மதிப்பு மரியாதை கிடைக்கும், அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு போக போகிறீங்க. தொழிலில் இருக்கக்கூடிய தலைகள் விலகப் போகுது. அது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொடர்வீங்க. உற்பத்தியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி தொழில் விரிவு செய்ய போகிறீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கப் போகுது. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. கடந்த காலத்தில் திருமணம் நிறையா அப்படிங்கிறது தனுசு ராசி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக சிக்கலை கொண்டு வந்திருப்பீங்க. அதாவது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கூட ஏதாவது வகையில் திருமணம் நிறைவு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30-32 ஆன பிறகும் கூட தனுசு ராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கிடைத்திருக்காது. நீங்கள் எதிர்பாராத மாதிரி வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு 6-7 மாதத்தில் நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தானாக தேடி வரப்போகுது. வாழ்க்கையில் இழந்த தனுசு ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாம்னு வேண்டாம் அப்படின்னு ஒரு குடும்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக பேசுவாங்கன்னு நினைக்கலாம். அப்படிங்கிற அடுத்தவங்களுடைய கண்ணோட்டத்தில் நிறைய தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி விரைவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஆனால் நாங்கள் பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது, போகாத கோயில் கிடையாது, எங்களுக்கு பிள்ளை பெரும் பாக்கியமே இல்லை, வரைக்கும் கிடைச்சதில்லை, எங்களுக்கு எப்பத்தான் பிள்ளை வரன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய தனுசு ராசிக்காரங்க நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த 2025-26க்குள்ள உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி விரைவில் உங்களுடைய பிள்ளை பெரும் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாக போகுது. எல்லாம் உங்களுக்கான நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. நிச்சயமாக அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. உங்களுடைய பிள்ளை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பொறுத்தவரை வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனை நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ போகிறீங்க. இனிமேல் கடந்த காலத்தில் காதல் அதிகமாக தோல்வியை சந்திச்சிருக்கிற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தான். ஏன்னா லவ் பண்ணியிருப்பீங்க, ஏதோ சண்டை, ஏதோ ஒரு பிரேக்கப், இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல் வெளிப்படும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களோட முன்னாடி நின்று உங்களுடைய திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு அதிகமாக உள்ளது. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுக்க போகிறீங்க. சமூகத்தில் உங்களுக்கு பெயருக்கு புகழும் படிப்படியாக முன்னேறும் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காக வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட எல்லாருக்குமே கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்தில் கடந்த காலத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பீங்க. ஏண்டா மற்றவங்க குடும்பத்தில் எல்லாம் நல்லதாக நடக்கு, நல்ல ஃபங்க்ஷன்லாம் நடக்கு, நம்ம கொடுத்த எந்த ஒரு நல்லதுமே நடக்க
நடக்கலையே இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டிலேயோ திருமணம், சீமந்தம், புதிய வீடு கட்ட, புனியாச்சனை போன்ற இறகப்பெற வேஷம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகுது. கடந்த காலத்தில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ ஒரு தனுசு ராசிக்காரங்க கேட்டிங்கன்னா இப்போ ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கண்டிப்பாக கடன் சொல்லியிருப்பாங்க. எப்படியாவது கடன் அப்படிங்கிறது நீ அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கணும். ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு ஒரு 10 வருடமாக இனி வரக்கூடிய நாட்களில் 100 கண்டிப்பாக குரு பெயர்ச்சி மூலம் 2025 முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு எல்லா கடன் பிரச்சனையும் முடிய போகுது. எல்லாம் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்று கருத்து வரப்போகுது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது. அது எல்லாம் இல்லாமல் புதிதாக தொழில் தொடங்க போகிறீங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்காக நன்மையில் வந்து முடிய போகுது. இப்போ இருக்க காலகட்டத்தில் இனி எல்லாம் உங்களுக்கானதாக இனி மாறப்போகுது. இனி உங்களுக்கான வேலை அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. உங்களுக்கான நிம்மதி எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சது நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரங்க வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களை பார்த்து உங்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுக்கான இந்த ராசிக்கான எல்லாம் நல்லதாக நடக்க போகுது. இந்த அசுர வளர்ச்சியை இந்த ராசிக்காரங்க விட்டு விடாதீங்க.